அனைவருக்கும் இந்த அவையில் கூடியிருக்கிற அவை தலைவர், அவை அமைப்பாளர், அவை முன்னவர், அவையில் அலங்கரிக்கிற சான்றோர்கள், தொடர்ந்து பின்னூட்டம் பின்னித்தர இருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு இனிய நாள். நான் ஒவ்வொரு நாளையும் இப்படித்தான் சொல்லுவேனுங்க. அது மே மாசமா இருந்தாலும், ஜூன் மாசமா இருந்தாலும், எந்த தேதியா இருந்தாலும், ஏன்னா எனக்கு அப்படித்தான் தோணுது. அந்த கருத்தை என்னுள் விதைத்தவர்கள் என்னுடைய ஆசிரிய பெருமக்கள், பேராசிரிய பெருந்தகைகள். நம்ம ஓலைச்சுவடிகள், நான் ஓலைச்சுவடி, கல்வெட்டு இதெல்லாம் படிச்சிருக்கிறேங்க. நான் மாணவனாக இருக்கும்போது அந்த ஓலைச்சுவடிகளில் பெரும்பாலான ஓலைச்சுவடிகள் குறிப்பாக கொங்கு நாட்டு பகுதியில் கிடைத்து சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அங்கே தெய்வசாமி கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தாரு. ஊவேசா அளவுக்கு இல்லைனாலும் மிகச்சிறந்த சுவடி சேகரிப்பாளராக அவர்கள் விளங்கினார்கள். அதே மாதிரி தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் புலவர் சே ராசு அவர்கள் கல்வெட்டில் சிறந்தவராக, அவர்களோடலாம் நான் இருந்து பேசி பயிற்சி எடுத்து, குறிப்பாக பேரூர் தமிழ் கல்லூரியில் பயிற்சி எடுத்து கற்றுக்கொண்டேன். அப்போ ஓலைச்சுவடியில் என்ன இருக்கும் அப்படின்னா, தொடக்கத்தில் நன்றாக குரு வாழ்க. இந்த இடத்துல நன்றாக அப்படின்னா அது பெயரெச்சம் இல்லைங்க. நன்றாக கூறினீர் அப்படிங்கிற வரதில்லை. அது நன்று ஆகுக என்னும் இரு சொற்களின் கூட்டு. ஆகுக என்பது ஆகன்னு சொல்லலாம், இடைக்குறைன்னு சொல்றது உண்டுங்க. இல்லை ஆகன்னு சொன்னாவே போதும். அப்ப நன்று ஆக, நன்று ஆகுக அப்படின்னா நாம் மேற்கொள்கின்ற இந்த அறிவு ஊக்கப்பணி, அறிவார்ந்த பணி பலன் தரட்டும், நல்கட்டும், அனைவருக்கும் சிந்தனை ஆற்றலை தூண்டட்டும். இதுதாங்க நன்றாகங்கிற ஓலைச்சுவடி வாசகத்திற்கு நாம் கூறுகின்ற கருத்து. அப்படி இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு வாகை திணை. ஆண்டோர்களே, எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு அறிமுகம் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்று தமிழில் கிடைக்கின்ற இலக்கண நூல்களுள் முதன்மையானது, முதலானது, நல்லா சொல்றீங்கயா அடிக்கோடிட்டு கிடைக்கின்ற, அதுக்கு முன்னாடி பொருள் அதிகாரம். இந்த இடத்துல பொருள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, தமிழ்ல நிறைய அர்த்தம் இருக்கு. ஏப்பா நீ சொல்ற கருத்து என்ன, பொருள் என்ன அப்படிங்கிறது உண்டு. எங்க இந்த பக்கம் அப்படி கிளம்பிட்டீங்க, ஒரு பொருள் வாங்கணுங்க, சந்தையில கடையில ஒரு பொருள் வாங்கணும். அப்போ ஒரு பொருள், புத்தகமோ அல்லது காய்கறியோ ஏதோ ஒன்று பொருள். இது மாதிரி நிறைய கருத்து உண்டு. இங்க அது ஓர் இலக்கண கலை சொல்லாக பொருளதிகாரம் என்பதை, பொருள் என்பது இலக்கியத்தின் பாடுபொருள். இலக்கியம் எப்படி இருக்கிறது? அப்ப அதுக்கு தற்காலத்துல என்ன பெயர்? திறனாய்வு, இலக்கிய கொள்கைகள், இலக்கிய கோட்பாடுகள் என்று பெயர். இலக்கிய வகைமை, இலக்கிய வடிவம், இலக்கிய அழகியல், இலக்கிய தொடராக்க மரபுகள், இவற்றையெல்லாம் பேசுகின்ற தொல்காப்பிய பிரிவுக்கு பெயர் பொருளதிகாரம். இந்த இடத்துல பொருள் என்பது இலக்கிய திறனாய்வு. இலக்கியங்களை எடுத்து பார்த்து, இது இப்படி இருக்குங்க, இது கலிப்பான்னா இப்படி இருக்கும். அதுல ஒண்ணு சொல்லுவார் அவருங்க, ஒருபோகு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துவார். யாப்பது ஒருபோகுனா ஓர் உறுப்பு குறைந்திருக்கிறது. ஒரு கலிப்பான்னா இத்தனையெல்லாம் இருக்கணும், இத்தனையெல்லாம் இருக்கணும். அதுல ஏதாவது ஒன்று, முதன்மையான ஒன்று குறைந்திருந்தால் ஒருபோகு கொச்சக கலிப்பான்னு சொல்லுவார் அவர். நாம மாணவர்கிட்ட சொல்லும்போது இது ஒரு வகை அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனா நான் வலியுறுத்துறது என்னன்னா, அகராதியியல் பொருண்மையியல் அணுகுமுறை என்பது கருத்து புரியணும். நீ கொஞ்சமா படிச்சாலும் சரி, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். அப்படி. ஏன்னா தொல்காப்பியம் அறிவு திருக்கோயில், உலக இலக்கணங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடியது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்றப்பட்டதாயினும் இன்றைய வளர்ச்சிக்கு ஈடு கொடுப்பது. அதை கொஞ்சம்
பேச்சு வழக்கம் சமகால தேவைகளுக்கு கருத்தளிப்பது, இப்படியெல்லாம் இருக்குங்க. ரெண்டாவது, தொல்காப்பியத்தினால தமிழ் மொழி வரலாற்றை நாம் சிறப்பாக அறிந்து கொள்ள முடிகிறது. இப்ப பாருங்க, மூடுன்னு ஒரு சொல் இருக்கு. நான் ரொம்ப எளிமையாவே சொல்றேன். மூடு. தொல்காப்பியர் மரபியல்ல இதுக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார். ஒரு வெள்ளாடு, நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், ஆடு. செம்மறி ஆடு இல்லைங்க, வெள்ளாடு. செம்மறி ஆட்டுக்கு வேற பேரு வெள்ளாடு. அந்த வெள்ளாடு குட்டி ஈனுகிறது, குட்டி போடுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் குட்டி, ஒரு ஆண் குட்டி. இதை தொல்காப்பியர் பதிவு செஞ்சிருக்கிறாருங்க. ஓர் ஆடு குட்டி ஈன்று அது பெண் குட்டியாக இருந்தால் அதுக்கு பேரு மூடு. மூடு. இப்ப நம்ம வாய மூடுன்னு அதை வினைச்சொல்லாத்தான் பயன்படுத்துறோம். ஆனா அது பெயர் சொல்லாக ஒரு ஆட்டினுடைய பெண்பால் இளமை பெயரை குறிப்பதாக வருகிறது என்று அவர் இது மாதிரி நிறையாங்க. இன்னொன்னு நான் முந்தி கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கு தொடப்பம் இருக்கு, தொடப்ப கட்டைன்னு ஒண்ணு இருக்கு. அதை சில ஊர்ல ஈர்க்குமாறுன்னு சொல்லுவாங்க, விளக்குமாறுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒண்ணுதாங்க. தேஞ்சு போனா தொடப்பக்கட்டை, அவ்வளவுதான். நல்லா இருந்ததுன்னா ஓலையிலிருந்து, தென்னை ஓலையிலிருந்து எடுத்து வச்சிருந்தோம்னா அது ஈர்க்குமார் அல்லது விளக்குமார். ஈர்க்குன்னா என்ன அர்த்தம்னா, தென்னை ஓலையில ஒரு ஈர்க்கை எடுத்தோம்னா, அந்த ஓலையை விட்டு பிரிச்சு ஈர்க்கை எடுத்தோம்னா அதுக்கு பேரு ஈர்க்குன்னு பேருங்க, ஒரு குச்சின்னு பேரு. ஆனா ஒரு குச்சினால நம்ம பெருக்க முடியாது. அப்ப என்ன செய்யணுங்க, அத கட்டா கட்டணும். இத இயற்பியல்ல கூட்டு கொள்கைன்னு சொல்லுவாங்க, மாஸ் தியரின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இயற்பியல்ல. ஒரு நிமிடங்க, நான் வேற விளக்கு போடுறேன். மின்சாரம் போயிடுச்சு, வேற விளக்கு. அப்ப ஈர்க்குமார் அப்படின்னு ஒரு கருத்து வருதுங்க. இத தொல்காப்பியர் பேசியிருக்கிறாருங்க. ஏன்பா வீடு பெருக்கிற ஈர்க்குமாரத்தையா பேசியிருக்கிறாரு? ஆமா. மார் என்பது பன்மையை குறிக்கும். பிற்காலத்துல அது கல்லுன்னு ஆயிடுச்சுங்க. பூ, பூக்கள், கை, கைவிரல், கைவிரல்கள், அப்படி கல்லு சேர்த்திட்டோம். ஆனா இன்றைக்கும் மார் என்பதை மக்கள் வழங்குகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். நான் இதுலயே பேசியிருக்கிறேங்க, அண்ணன் மார் அப்படின்னு. அப்ப நான் இது சொல்லியிருக்கிறேன். அண்ணன்னா ஒருத்தர், 2 பேர் இருந்தா பன்மை, பலர், அப்ப என்ன சொல்லணுங்க, அண்ணன்மார். அண்ணன்கள் சொல்லலாம், எனக்கு 2 அண்ணன்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லலாம். எனது அண்ணன்மார்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். இது மாதிரி நிறைய இருக்குங்க. இப்ப கூட மக்கள்கிட்ட இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது மாறி என்பது பன்மையை குறிக்க பயன்படுத்துறோங்கிற ஒரு கோட்பாடு அவங்களுக்கு தெரியாதுங்க. இந்த அளவுக்கு தொல்காப்பியம் சிறந்தது. இப்போ எங்கிட்ட என்னுடைய மேற்பார்வையில எங்க நிறுவனத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாணவி தொல்காப்பிய செய்யுள் உறுப்புகளும் புதுக்கவிதையும்னு ஒரு முனைவர் பட்ட ஆய்வு செய்தார்கள். அது பெரும் பாராட்டை பெற்றது. இன்னும் அது நூலாக்கம் பெறவில்லை. ஆகையினால தொல்காப்பியத்துல அனைத்துமே காணப்படுகின்றன. நாம் அந்த நோக்கத்துல பார்க்கணும், அல்லது அதுல நம்ம கருத்து செலுத்தல, அவ்வளவுங்கிறதா. தொல்காப்பியத்தில் இருக்கு, அதெல்லாம் புதை பொருள்களாக, இப்போ நெய்வேலியில நிலக்கரி இருக்கிற மாதிரி, கோளாறுல தங்கம் இருக்கிற மாதிரி அவையெல்லாம் புதைந்து கிடக்கின்றன. அந்த புதையல்ல இருந்து இன்றைக்கு நாம் ஒரு மானுட மேன்மை கோட்பாடு, ஆங்கிலத்தில் சொல்றையா பொறுத்துங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கான்செப்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதை எப்படி நாம பெருமைப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது, வளர்த்தெடுப்பது, முன்னேற்றுவது என்பதான கோட்பாட்டை அவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். அதுல நேரம் கருதி ஒரு அரை மணி நேரத்திற்குள் நாம் வாகைத்திணை என்பதை பேசுவோம். தொடக்கத்தில் ஐயா சொன்னாங்க, ஐயா இடையில இணைப்புக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் இயல்பு அப்படி ஆயிட்டுது. கோவில்ல திருவிழாக்கள்ல, குடும்ப விழாக்கள்ல இருக்கும்போது எம்பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு வாகைத்திணையும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவர்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. ஆகவே பண்பாட்டை மதிக்கணும் இல்லைங்க. சரி, நாம வாய்ப்பு நேரும் போது, இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கிறேன், நாளைக்கு வெளியூர் பயணம். ஆகவே ஐயையிடம் சொன்னேன், சரஸ்வதி ஐயையிடம், ஐயா எனக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிட்டினால் நான் வாகைத்திணை பற்றி
கருத்து பரிமாறுகிறேன் என்று அவர்கள் மனம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே நாம் இங்கு கூடியிருக்கிறோம். உங்களோடு உரையாடுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இப்போ ஒன்னொன்னா சொல்றேங்க. தொல்காப்பியம் 3 அதிகாரங்கள். அதிகாரம்ங்கிற சொல்லுக்கு அதிகரித்தல்னு பெருமை. அதிகரித்தல், அதிகரி அப்படின்னா ஒன்றை எடுத்துக்கொண்டு முறைப்படி வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறுவது. எதை சொன்னாருங்க அவரு? மக்கள் மொழியை, மக்கள் இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு கொள்கைகளை வகுத்து நமக்கு கொடுத்தார். கருத்தை சொல்ல கொள்கைகளாக வகுத்தார். ஒரு கொள்கையை வகுப்பதற்கு பல நாட்கள், பல தரவுகள் தேவை. ஆகவே பல தரவுகளை திரட்டி இதை அந்த பாயிரம் அற்புதமா சொல்லும். பணம்பாரனார் பாயிரம். தொல்காப்பியத்துக்கு இப்ப 2 பாயிரங்கள் கிடைக்கின்றன. அதுல பணம்பாரனார் பாயிரம் ரொம்ப அற்புதமா சொல்லுங்க. செய்யுளும் வழக்கும் முறைப்பட நாடி தொகுத்து அலசி ஆராய்ந்து, அதுதான் முறைப்பட நாடிங்கிற பொருள். நாடுதல் அப்படிங்கிறது. ஆகவே அந்த காலத்து மக்கள், அவருக்கு முன்னிருந்த இலக்கிய புலவர்கள் இலக்கியங்களில சிறப்பான மேன்மையான வாழ்வியல் விழுமியங்களை வகுத்துரைத்திருந்தார்கள். இது செயற்கையா தத்துவமானதல்லங்க. இது இயல்பான வாழ்க்கை, முறையான வாழ்க்கை, அறநெறிப்பட்ட சிந்தனை வாழ்க்கை. இதை இவர் பதிவு செஞ்சாரு. திருக்குறள் அதான் செஞ்சது. திருக்குறள்ல பெரிய தத்துவங்கள் எல்லாம் கிடையாது. அதே மாதிரிதான் தொல்காப்பியத்தில். அப்ப தொல்காப்பியம் அகத்திணை 7, புறத்திணை 7. பின்னால அதுல மாற்றம் இருந்துங்க. இலக்கண வரலாற்றுல புறத்திணை 7 என்பதை விரித்து ஒவ்வொருத்தரும் 12 அப்படிலாம் மாற்றிக்கிட்டாங்க. அது ஒரு வளர்ச்சி. 1 2 ஆக்கி கொண்டதான், மற்றபடி பெரும் மாறுபாடு கிடையாது. அப்ப இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. அகப்பொருள் 7, புறப்பொருளும் 7. எப்படி? ஒரு கையில உள்ளங்கைய பார்த்தாலும் இதுக்கு அகக்கைன்னு பேருங்க. உள்ளங்கை, உள் அங்கை, அவ்வளவுதானே. அகக்கைய பார்த்தாலும் 5 விரல்கள், புறக்கைய பார்த்தாலும் 5 விரல்கள். இதுல ஏதாவது மாற்றம் இருக்குதுங்களா? இல்லைங்க. இத வந்து வெள்ளையா இருக்கிற பகுதியை பார்த்தோம்னா, உள்ளங்கைய பார்த்தோம்னா 10 இருக்கு, புறங்கைய பார்த்தோம்னா 5 தான். இல்ல. ஆகவே தொல்காப்பியர் என்ன செஞ்சாருன்னா அகத்திணை 7, அவ்வாறே புறத்திணைகளும் 7. சரி, அந்த 7 திணைகள்ல அவர் 3 மைய கருத்துக்களை விளக்கி இருக்கிறார். நான் மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன். இவை கற்பனையானவை அல்ல, தத்துவம் அல்ல. என்ன நடந்தது, என்ன இருக்குது என்பதை சொன்னது. அதுல ஒன்றுங்க வாகைத்திணை. அதை நம்ம 3ஆ பிரிச்சு பார்க்கலாம். அந்த 7 திணைகளை. போர் திணைகள். ஒருத்தன் இன்னொரு நாட்டின் மீது போர் செய்யணும்னா என்ன செய்வான்? முதல்ல ஆணிரை கவர்தல். நிறைனா கூட்டம். ஆணிரை, இப்ப நான் முன்னாடி சொன்ன பாருங்க, மாறுங்கிற மாதிரி இதுதான். நிறைனாலும் கூட்டம். ஆனா கால்நடை, பசுக்கள். பசுக்களை போய் கவருவான். இப்படி அந்த காலத்துல அதனாலதான் பசுவுக்கு மாடுன்னு பேருங்க. மாடு திருக்குறளே சொன்னாரு, மாடல்ல மற்றையவை. அப்ப மாடுனா செல்வம். ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய மானுடவியல், சமூகவியல் காரணம் இருக்குங்க, வரலாற்று காரணம் இருக்கு. அந்த காலத்துல நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த மனிதனுக்கு மாடுகள், மாடுனா மாடு, ஆடு, இந்த கால்நடைகள் தான் உடன் வந்தன. இவன் ஆற்றங்கரைக்கு போனா அது ஆற்றங்கரைக்கு போறோம். மலைக்கு மேல ஏறினான்னா மலை மேல போகும். அவன் வந்து ஒரு வயல்வெளிக்கு போனான்னா வயல்வெளிக்கு போகும். அத்தகைய உயிரினங்களை தான் இவன் வந்து பின்னாடி தெய்வமாக வழிவிட்டான். அது சரி, அது அப்படி இருக்கட்டும். அப்ப இந்த நிலையெல்லாம் அப்படியே எடுத்து சொல்லிக்கிட்டு வர்றாரு. இது போரியல் சார்ந்தது. போரியல், அது அறப்போரியல் சார்ந்தது. அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து என்னங்கன்னா தத்துவம் சார்ந்தது. தத்துவம்னா வெறுமை தத்துவம் அல்ல. இப்ப காஞ்சி திணை எடுத்துக்கங்க. அது பின்னாடி போர் திணையாக மாற்றிக்கொண்டார்கள் புறப்பொருள் உண்பாமலை ஆசிரியர்கள் எல்லாம். தொல்காப்பியர் அதை 2ஆ சொல்றாரு. போர் சார்ந்த ஆளுமை, போர் சார்ந்த மானுட வெற்றி தான் அதுக்கு சொல்றாரு. அதை நீங்க தத்துவத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப ஆதிசங்கரர் மாயா தத்துவம்னு ஒன்று சொன்னாரு. மாயை, ஆதிசங்கருடைய வேதாந்த கோட்பாட்டுல மாயை என்பது முதன்மையானது. அவர் எதுக்காக சொன்னார்னு நான் நினைக்கிறேன்னா, எதுவுமே இல்லைங்க வாழ்க்கையில. என்னங்க நீங்க வந்து குடும்பம், இல்லறம், நல்லறம் இதெல்லாம் பேசிட்டு கிடக்குறீங்க. அதெல்லாம் வேடிக்கைங்க. ஒரு
வேடம் போடுறாங்க. முத நாள் கணவன் மனைவியும் ஒன்றா இருக்கிறாங்க, அடுத்த நாள் மனமுறிவு டைவர்ஸ் அப்படின்னு ஓடுறாங்க. சில இடங்கள்ல மனைவி வந்து கணவனை துன்புறுத்தினான்னு வருது, மனைவியை கணவன் கொன்னான்னு வருது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்றது மாயா தத்துவம். ஆனா தொல்காப்பியர் சொன்ன காஞ்சித்திணையில வருகின்ற நிலையாமை என்பது பாருங்க, எதுவும் மாற்றத்திற்கு உட்பட்டது. உடனே சிலது மாறும், சிலது காலம் எடுத்துக்கும். அதனால இது மாறுமோ, மாறக்கூடும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுங்கள். நீங்கள் அறச்சிந்தனையோடு நன்னெறியில் வாழ்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக, அறநெறி சிறந்த வாழ்க்கையாக, புகழ் பெற்றதாக அமையும் என்று சொல்வதுதான் காஞ்சித்திணை. அப்ப அந்த மரபுல தான் வாகைத்திணையை அவர் அமைத்திருக்காருங்க. நமக்கு பார்க்கும்போது போர்க்களத்தில் வெற்றி பெற்றவர்கள் வாகை சூடினர் என்று அதுக்கு நம்ம விளக்கம் கொடுப்போம். அது சரிதான். அதுக்கு மேல, அதுக்கு உள்ள நான் முன்னாடி சொன்ன மாதிரி புதையல், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் புதையல் இருக்குதுங்க. இப்போ எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொல்றாரு பெயரியல்ல சொல்லதிகாரத்துல. நாம மேம்போக்கா போயிடுவோம் எல்லா சொல். ஆனா அந்த குறித்தனவேங்கிறதுக்குள்ளேங்க மிகப்பெரிய புதையல் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கின்றன. என்ன ஒன்னே ஒண்ணு சொல்லிடுற நேரங்கிறது, ஏன்னா இதுக்கு கொஞ்சம் வெளியில போன மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லா சொல்லும் பொருள் சுட்டுவன என்பது வேறு, பொருள் குறிப்பன என்பது வேறு. இவர் எப்படி ஒரு கலை சொற்களை தேர்ந்தெடுத்து நூற்பாக்களின் தொடரை அமைக்கிறார் பாருங்க. சிறப்பு, மேன்மை. அது வந்து எளிமையான மனிதர்களால் முடியாது. அதுதான் வாகை, அவர் பெற்ற வாகை. தொல்காப்பியர் பெற்ற வெற்றி அவருடைய சொல் தேர்வு, சொல் ஆக்கம், அதை தொடர்களில் அமைத்து அந்த தொடர்களை இலக்கண கொள்கைகள் கொண்ட நூற்பாக்களாக அமைத்து அதையெல்லாம் அடுக்கி வரிசைப்படுத்தி இது இந்த அதிகாரம், இந்த அதிகாரம், இந்த இயல், இப்படி இப்படி அப்படின்னு ஒரு 1610 நூற்பாக்களை நமக்கு வெகு சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அதுல ஒண்ணுங்க வாகை. அப்ப இந்த வாகை என்பது போர் சார்ந்ததுதான், ஆனால் போர்த்திணை அன்று. இது முதல் கொள்கைங்க, தொல்காப்பியருடைய முதல் கொள்கை. அப்படி என்றால் மனித வாழ்க்கையில எத்தனையோ செயல்பாடுகள், நிலைப்பாடுகள், இப்ப நம்ம அரசியல் வரலாற்றுல பார்க்கிறோம், நிலைப்பாடுகள் ஏற்படுகின்றன. அப்படி ஏற்படும் போது அவையெல்லாம் முன்னேற்றமாக அமையுமாறு நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதாங்க வாகைத்திணையினுடைய அடிக்கருத்து. இதைத்தான் நாம் என்ன சொல்லிட்டோம், வெற்றின்னு ஒரு சொல்லால சொல்லிட்டோம். உன்னுடைய நிலைப்பாடு, உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய என்ன சீரமைவு அனைத்தும் முன்னேற்றத்தை நோக்கியதாக இவையெல்லாம் அமைய வேண்டும். ஒன்று, எப்படி முன்னேற்றத்தை நோக்கியதாக வேண்டும்? முதல்ல உன்னுடைய அறிவை, உன்னுடைய திறமையை வளர்த்துக்கொள். இது எங்கெங்க இருக்குது தொல்காப்பியத்தில்? என்னங்க நீங்க என்னென்னமோ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நீங்க சொன்ன மாதிரி மானுட மேன்மைக்கான கருத்துக்களை எல்லாம் கொண்டாந்து இல்லைங்க, நான் சொல்றேன். இப்ப சான்றுக்கு அறிவன் தேயம் என்று ஒன்று வாகைத்திணை. அறிவன் தேயம். இந்த இடத்துல அறிவன் என்பதை அகப்பொருளையும் பயன்படுத்துறார், இங்கேயும் பயன்படுத்துறார். அறிவன் அப்படின்னா இப்ப நாம் சொல்றோம் இல்லைங்க, அவர் ஒரு ஞானிங்க. அவர்கிட்ட ஒன்று சொன்னோம்னா அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாரு, ஒரு நல்லா பொருத்தமா இருக்கும், விருப்பு வெறுப்பு இல்லாம பேசுவாரு, வெற்றி காலனா நம்மளை மாற்றுவாரு, நமக்கு வழிகாட்டுவாரு. குருஜி, ஞானி, அப்படியெல்லாம் வெவ்வேறு தளத்துல வெவ்வேறு விதமா சொல்றாங்க. இதைத்தான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அறிவன் தேயம். நீங்க நான் அந்த நூற்பாவையெல்லாம் படிச்சு காட்டின நேரம் ஆயிடும். வாய்ப்பு இருந்தால் பிறகு ஒரு நாளைக்கு நம்ம தனித்தனியா பேசலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் அந்த நூற்பாவை படிச்சுப்பாங்க. அறிவன், அறிவன் என்கிற சொல் தொல்காப்பியத்துல மீண்டும் சொல்கிறேன், அகப்பொருளையும் வரும், புறப்பொருளையும் வரும். அதுக்கு என்னங்கன்னா, இப்ப சொல்றாங்கல்ல ஆங்கிலத்துல ஸ்கில்டு பர்சன், டேலண்டட், இஸ் வெரி டேலண்டட் அப்படிங்கிறாங்க இல்லைங்க. அப்ப அந்த ஆளு வந்து ஒரு ஸ்கில்டுனா என்ன, எதை செஞ்சாலும் நுட்பமா செய்வான், தப்பு இல்லாம செய்வான், பொறுமையா செய்வான், அனைவருக்கும் பயன்படும்படி செய்வான், அனைவருடைய நன்மையையும் கருத்தில் கொண்டு செயலாற்றுவான். இப்ப நீங்க இந்த நம்மெல்லாம் இந்த இலக்கிய நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்கிறோமே இது மாதிரி. அப்ப அவனுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. அப்ப எதிர்பார்ப்பு இல்லாத போது ஏமாற்றம் வராது.
இதைத்தாங்க பின்னாடி வந்து சங்க இலக்கியங்களும் திருக்குறள் போன்ற அற இலக்கியங்களும் மிக விரிவாக பாடியிருக்கின்றன. அப்ப எதிர்பார்ப்பு இல்லை, ஏமாற்றம் வராது. அப்ப எதிர்பார்ப்பு இல்லைன்னா வெற்றி கிடைக்குமா? கிடைக்கும். உன்னுடைய கடமை. இதைத்தான் பகவத்கீதை யோகம் என்று பாராட்டுகிறது. போர்க்களத்துல, அதுவும் போரியல் சார்ந்ததாங்க. போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்ன மாதிரி படைக்கப்பட்ட அந்த சிறந்த இலக்கியம் அறநூல் பக்தி இலக்கியமாக எடுத்துக்கிட்டாங்க. அதான் சொல்லுது யோகம். எல்லாமே யோகம்பா. இதைத்தான் இது எங்கிருந்து எடுத்தாங்க தெரியுங்களா? சீவக சிந்தாமணியிலிருந்து எடுத்தாங்க. சீவக சிந்தாமணினா நம்ம சீவக சிந்தாமணி இல்லை, அங்க மூல நூல்ல இருந்து எடுத்தாங்க. அந்த பிராகிருத மொழியில இளம்பகம் அப்படிங்கிற சொல்லு லம்பகான்னு வருதுங்க. லம்பகாங்கிறது தான் நம்ம ஆசிரியர் சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்கதேவரும் இளம்பகம்னு வைத்துக் கொண்டார். அதற்கு என்ன பொருள்னா லாபம், பேரு, நற்பேருன்னு அர்த்தம். ஜீவகனுக்கு 13 நற்பேறுகள் கிடைத்தன. அதனால அதுல 13 இளம்பகங்கள் இயல்கின்றன. இளம்பகம்ங்கிற சொல்ல சமஸ்கிருதம் திருத்தி, சமஸ்கிருதத்துக்கு முந்தியதுங்க அது, சமஸ்கிருதம் திருத்தி லாபம்னு மாத்திக்கிச்சு. லாபம். இப்ப கூட எல்லாம் கடையில் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த வட்டி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க லாபம் அப்படின்னு போட்டு ஒரு குறியீடெல்லாம் போட்டு கடைகள் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப இதுதாங்க வாகைத்திணை. அப்ப தொல்காப்பியர் எங்கிருந்து இந்த கருத்தை உருவாக்கி கொண்டார்? இவருக்கு முன்னால் இருந்த நூல்களிலிருந்து எடுத்ததாக அவர் சொல்றார். இவருக்கு தரவுகள் கொடுத்தவர்கள் இலக்கண புலவர்கள், இலக்கிய புலவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் சொன்னதா சொல்றார். சிறப்பு. அது அவருடைய ஆய்வு பண்பாடு, மரபு. அப்ப வாகையில் அவர் சொல்ல வருகின்ற கருத்து, முதலில் நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள். இதை யாருமே மறுக்க முடியாது. அறிவியல் காரர்களாக இருக்கட்டும், மானுட மேம்பாட்டு கோட்பாளர்களாகட்டும், எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார். அரிஸ்டாட்டில் ஏற்றுக்கொள்கிறார், பெர்னான்சா ஏற்றுக்கொள்கிறார், இப்ப சமஸ்கிருதத்தில் இருக்கிற பகவத்கீதை ஏற்றுக்கொள்கிறது. அப்ப அது மாதிரி. அப்ப வாகை இதை பிரிச்சு பார்க்கலாம், ஆனா பிரிக்க கூடாதுங்க. ஒரு கருத்துக்காக நான் பிரிச்சு பார்க்கிறேன். வா என்று சொன்னால் வரவை குறிக்கக்கூடிய வரவு. இந்த இடத்துல பொருள் வரவு மட்டுமல்லைங்க, போர் வெற்றி மட்டுமல்ல, எனக்கு என்னென்ன தேவை. இப்போ பட்டிமன்றங்கள்ல பெரியோர்கள் எல்லாம், நான்லாம் இப்பெல்லாம் போறது இல்லைங்க, சிறு வயதுல நிறைய போவேன் சென்னையில. அப்ப நாங்க பேசுவோம், நீ எவ்விடத்தில் எதுவாக இருக்கிறாயோ அவ்விடத்தில் அதுவாக இருந்தால் வெற்றி பெறலாம். இது எங்க இருந்து எடுத்தோங்க? தொல்காப்பியத்திலிருந்து, திருக்குறள் இருந்து தான் எடுத்தோம். அந்த உரைகள்ல இருந்து எடுத்தோம். உரைகள் சிறப்பானது. அப்ப வாகைத்திணை என்று சொல்லுகின்ற இடத்துல தொல்காப்பியர் வலியுறுத்துகின்ற முதன்மையான கருத்து மானுட மேன்மை. கம்பநாட்டாழ்வார் அதனாலதான் சொன்னார், மானுடம் வென்றதம்மா. பாருங்க, இந்த 50,000 அடிகள்ல நான் வந்து உங்களுக்கு என்னென்னமோ கதையெல்லாம் சொன்னேன். ஆனா அதனுடைய பிழி கருத்து, ஒரு ஜூஸ், ஒரு எசன்ஸ் என்ன அப்படின்னா, மானுடம் வென்றதம்மா. எப்பொழுதுமே மனிதன் தோற்கலாம், தோற்க தேவையில்லை, தோற்றாலும் பரவாயில்லை, ஏற்கலாம். ஆனால் மானுடம் வென்றாக வேண்டும், மானுடம் வெற்றி பெற வேண்டும். ஹியூமன் விக்டரி. இதைத்தான் பைபிள் சொல்லுதுங்க, இதைத்தான் திருக்குறள் சொல்லுது, திருக்குறான் சொல்லுது, எல்லா சமய நூல்களுமே. ஒரு சீக்கியர்கிட்ட பேசும்போது சொன்னார், எங்க சாஹிப்ல இப்படித்தாங்க இருக்குதுன்னாரு. அவங்க புத்தகத்தான கடவுளா கும்பிடுறாங்க அப்படி சொல்றாங்க. அப்ப தொல்காப்பியம் மக்கள் இலக்கணமாகியனால, வெறும் கற்பனையோ தத்துவமோ கலக்காததுனால, இல்லாததுனால, அது சொல்கின்ற கருத்துக்கள் என்றைக்கும் ஏற்புடையனவாக இருக்கின்றன. இது 2வது கருத்து. 3வது, வாகையில் அவர் என்ன சொல்றாருன்னா, இது பாலைத்திணைக்கு புறம்பானதுன்னு தொடக்கத்திலேயே சொல்றாரு. நான் ஏன் இந்த மத்தியில சொல்றேன்னா, அது வந்து அகப்பொருளோட போனா நேராயிடும், அதனால மத்தியில சொல்றேன். தொல்காப்பியர் தொடக்கத்திலேயே சொல்றாரு, வாகைதானே பாலையது புறனே. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரிங்க, அகக்கையில 5 விரல்கள் இருந்தால் புறக்கையிலும் 5 தான் இருக்கும், மாற்றத்துக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அகப்பொருள் 7னா புறப்பொருள் 7. அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா ஒப்பிட்டு சொன்னார், இதுக்கு இது புறன். இந்த இடத்துல தொல்காப்பியத்துல வருகின்ற புறத்திணையில வருகின்ற 7 நூற்பாக்கள்ல அவர் புறன்னு சொல்லுவாருங்க. அந்த புறன் ஒண்ணுக்கு ஒண்ணு புறன். இங்க என்ன சொல்றாரு, வாகைதானே
பாலையது புறனை. இதுல ரொம்ப நுட்பம் இருக்குங்க. ஆனா நேரம் கருதி நான் சுருக்கமா சொல்றேன். பாலை முதல்ல புறன்னா என்னன்னு படிச்சுக்குவோம். புறன் அப்படின்னு சொன்னா கட்டுப்பாடற்றது விரிவானதுன்னு அர்த்தம். புறன் சொன்னா அதுக்கு இது புறனானதுன்னா இதுக்கு அது முரண்பாடானதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த பொருள் இல்லைங்க. புறன் என்றால் இந்த பாருங்க, பாலைத்திணை அகப்பொருள் சார்ந்தது. சரி, அன்பின் ஐந்திணையில பாலைத்திணை, நடுவன் ஐந்திணை, அதையும் அவரே சொல்லிட்டார். பிரிவை பத்தி சொல்லக்கூடியது. ஆனா வாகைத்திணை அதற்கு புறனானது. அப்படின்னா பாலைத்திணை என்பது அகப்பொருள் ஆனதுனால அதுல கட்டுப்பாடுகள் மிகுதி. பேர் சொல்லக்கூடாது, இது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் மிகுதி. அது வந்து கதைமாந்தரின் கூற்றாகத்தான் இருக்கணும். சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அகப்பொருள் பாடல்கள் எதை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அது கதைமாந்தர் கூற்றாகத்தான் இருக்கும். அப்படின்னு என்ன, அதுல நான் வந்ததுன்னா அது ஆசிரியரை குறிக்காது. தலைவன், தலைவி, பாங்கி அவங்களத்தான் குறிக்கும். அதை பின்னாடி கொடுத்துருப்பாங்க. துறை அப்படின்னு, திணை துறை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கூற்றுன்னு கொடுத்துருப்பாங்க. இது யார் யாருக்கு கூறியது அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. இப்ப கூற்று மரம். அப்ப தொல்காப்பியருடைய வாகைத்திணை தொடக்கத்தில் பாலைக்கு புறமானது என்று சொல்லப்பட்டதனுடைய பொருள், கருத்து, வடிவம் என்னவென்று சொன்னால், பாலைத்திணை என்பது தலைவன் தலைவியை விட்டு பிரிவேன் என்று சொன்னாலும் பாலைத்திணை, பிரிந்து போனாதை சொன்னாலும் பாலைத்திணை. அது மாதிரி இங்க வாகைத்திணை என்கிறதுனா என்னிடம் இருக்கக்கூடிய அறியாமையை, ஆமைகளை எல்லாம் விட்டுறணுங்க, உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கணும். திருக்குறள் அடிப்படையில் சொல்லணும்னா அறியாமை, கல்லாமை, கல்லாமை, இது நிறைய இருக்கு. இதெல்லாம் வேண்டாம். இயலாமை, முயலாமை. இப்ப அது கூட இப்ப பள்ளிக்கூட பாடத்துல கூட நீங்க படிச்சுங்க. முயல் ஆமை கதையை இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அட முயல் வெற்றி பெற்றதோ ஆமை வெற்றி பெற்றதோ முயலாமை இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டையும் சேர்த்து அது ஒரு பண்பாக சொல்கிறார்கள். எதிர்மறை பெயர் சொல்லால சொல்லி அப்படி பண்பு பெயர்களா அப்படி சொல்லி. ஆகவே தன்னை வளர்த்து கொள்ள வலியுறுத்துகிற திணை வாகைத்திணை. நீ போர் வீரனா இருந்தியா, போர்லயே பல பிரிவுகள் இருக்குங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, இதெல்லாம் நீ திறமையை வளர்த்துக்கணும். அடுத்தது மன உறுதி வேண்டும். இத திருக்குறள் அருமையாக எடுத்துக்கொண்டு படைச்செருக்கு என்று அதிகாரமே வச்சுக்கிட்டாருங்க. படைச்செருக்கு. என்னை முன் நில்லன்மின் தெவ்வீர் பலர் முன்னின்று கல் நின்றவர். என்னைனா என்னுடைய தலைவன் அர்த்தங்க. என் கூட்டலை, என்னுடைய தலைவன், எனது தலைவன். ஐயினா தலைவன். அப்ப அதுதான் நான் இந்த பெண்களை சொல்லும் போது அம்மையர்னு சொல்ல மாட்டேன், ஐயைன்னு சொல்லுவேன். தலைமை பண்புடைய பெண்ணே அப்படின்னு அர்த்தம். மகளிரே, தாயே அப்படின்னு அர்த்தம். அப்ப ஐயர், ஐயன், ஐயா, இதெல்லாம் இதுல இருந்து வந்ததுங்க. என் ஐ முன் நில்லன்மின். இதை பாருங்க, இவர் வந்து பார்க்கறதுக்கு எளியோரா இருக்கிறாரு, சின்ன பையனா, கரிகாலன் வரலாற்றை எல்லாம் படிக்கிறாங்க அப்படி நினைச்சிடாதீங்க. இவனுடைய திறமை, இவனுடைய போர் வலிமை, உடல் வலிமை, எல்லாத்தையும் விட, அனைத்தையும் விட இவனுடைய உள்ள உறுதி, மனத்திற்பம். இதுக்கு எத்தனை திருக்குறள் வச்சாரு பாருங்க, எத்தனை கோட்பாடுகளை வகுத்து கொடுத்தாரு. இது எங்கிருந்து எடுத்தார்? தொல்காப்பியத்தினுடைய வாகைத்திணையிலிருந்து எடுத்தார். இதை சங்க இலக்கியங்கள் மிக விரிவாக பேசுகின்றன. ஆக வாகைத்திணை என்பது இன்றைய மானுட மேம்பாட்டு முன்னேற்ற கொள்கையாளர்கள் சொல்கின்ற அனைத்து கருத்துக்களையும் இலக்கண கொள்கைகளாக, இலக்கிய திறனாய்வாக அதற்குரிய கலை சொற்களால் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்காரு. அடுத்தது அவரு, நீ வெற்றிக்காக ஒரு செயலை செய்யக்கூடாது. இது இன்றைய மானுட மேம்பாட்டு அறிவியல்ல மிக அடிப்படையான கோட்பாடு. இதைத்தான் அற இலக்கியங்கள், பகவத்கீதை போன்றதெல்லாம் செய்யுது. பாருங்க, நடக்கிறது நல்லதுதாங்க, இனிமேல் நடக்கிறது நல்லா தான் நடக்கும். இதுதான் மனத்திற்பம். இதை ஊட்டுவதாக வாகைத்திணை அமைகின்றது. அதான் நீங்க நான் சொன்ன மாதிரி அறிவன் என்கிற சொல். இவ்வாறு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வந்து கடைசியா என்ன முடிக்கிறாருங்க, நீ வல்லவனாக, மனத்திற்பம் வாய்ந்தவனாக, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உடையவனாக இருந்தால் வெற்றி உன்னை தேடி வரும். இதுக்கு தாங்க நம்ம பக்தி இலக்கியத்துல காளின்னு பேர் வச்சாங்க.
காளி. சிலப்பதிகாரம் இதை மிக அற்புதமாக இளங்கோவடிகள் வடித்து காட்டுவார். காளி, கொற்றவை, இதெல்லாம் என்னன்னா திறமையாளன் வெற்றி பெறுவான், அவனுக்கு உண்டாட்டு, அவனுக்கு விருந்து கொடுக்கணும், பொருள் கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும். இன்னைக்கு கூட கொடுக்குறாங்க இல்லைங்க, பாரத ரத்னா, பாரத அப்படி இப்படியெல்லாம் பத்ம விருதுகள், தாமரை விருதுகள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு தான் வெற்றியாளர்களை விருதளித்து பாராட்டுவது அரசினுடைய கடமை. அடுத்தது அப்ப வாகை பாளையது புறங்கிறதனுடைய அடிப்படை கருத்துங்க, பாலைத்திணை கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு பாடப்பட வேண்டியது, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். ஆனா வாகைத்திணை வெற்றியாளர்களை, திறனாளிகளை வாழ்க்கையில, அதைத்தான் பக்தி இலக்கியத்துல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் யாது கதிக்கும் ஒரு குறைவில்லை. எப்படி அருமை பாருங்க. திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். பாருங்க, அது எப்படி ஒரு ஓசை நுட்பம், கருத்துக்கேற்ற ஓசை. இது என்ன? மானுட மேம்பாட்டுக்கான கொள்கை இது. ஆகவே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வையத்துள், இது வரப்பா போட்டி இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்கும், உனக்கு சில தொந்தரவுகள் இருக்கும், சிக்கல்கள் உருவாகும். இதெல்லாம் நம்ம இத பல இடங்கள்ல திருக்குறள் சொல்லுங்க. ஒன்று உள்ளக்கெடும்னு அருமையா சொல்லுவார், நன்று ஒன்று உள்ளக்கெடும். அப்ப இத்தகைய திறனாளிகளை அடையாளப்படுத்துவதாக வாகைத்திணை நமக்கு அமைந்திருக்கிறது என்று பொருள். அதனாலதான் அவர் சொன்னாரு பாலைக்கு புறன். அது வெற்றிக்காக செயல்படுவதல்ல, உன்னுடைய செயல் முறையாக அறநெறிப்பட்டு பயன்பெறத்தக்க வகையில் இருந்தால் நீ புகழடைவாய், வெற்றி அடைவாய் என்கிற ஒரு அருமையான கோட்பாட்டை இலக்கிய கலைச்சொற்களால் மக்கள் வாழ்க்கையிலிருந்து, இலக்கிய செல்நெறியிலிருந்து, அமைப்பிலிருந்து நமக்கு தொல்காப்பிய பேராசான் எடுத்து கொடுத்திருக்கிறார். ஐயே அறிமுக உரையில சொன்னாங்க, சிறப்பா அன்பான வார்த்தைகளை சொன்னார்கள், நன்றி. அதோடு புறநானூற்று, சங்க இலக்கியங்கள் போன்றவற்றில் இது சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அது விரிவானது, ஒன்றிரண்டை மட்டும் சொல்கிறேன். சங்ககால வரலாற்றில் கரியார் பெருவளத்தான் செய்த பயன்கள் அது எத்தனையோ சொல்லுவாங்க. அவன் சிறுவனாக இருந்தான், அரசு கட்டில் ஏறினான், கருவிலே திருவுடையான் என்றெல்லாம் சொல்லிட்டு காடழித்து நாடாக்கி அணை கட்டி என்றெல்லாம் அவனை பாராட்டுவார்கள். அப்படியெல்லாம் அவன் செஞ்சது. அப்ப ஒரு செயல் நற்செயலாக இருந்தால் அது யாரு செஞ்சதா இருக்கட்டும், அரசனா இருக்கட்டும், அமைச்சனா இருக்கட்டும், எளிய குடிமகனாக இருக்கட்டும், ஒரு குடும்ப தலைவியாக இருக்கட்டும், ஒரு மாணவனாக இருக்கட்டும், விளையாட்டு வீரராக, அந்த காலத்துல போர்க்களம், இன்னைக்கு விளையாட்டு வீரராக இருக்கட்டும், யாருக்குமே. ஆக இப்படிப்பட்ட நிலையில அவர் சொல்றாரு பாருங்க, இயல்பை மிகுதிப்படுத்தன்று. வாகைத்திணையினுடைய அடிக்கருத்தை கோடிட்டு காட்டுகின்ற தொல்காப்பியர் இயல்பு, இயல்பு என்பதற்கு இயல்பாக அமைவது என்று ஒரு பொருளுங்க, வளர்த்து கொண்டது என்று ஒரு பொருள். வளர்த்து கொண்டது. இப்போ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்றாரு, அது நமக்கு ஏற்புடையதாக இல்லை, அவர் இயல்பு அப்படித்தாங்க அப்படின்னா அப்படியே அவர் பழகி போயிட்டாருங்க அப்படின்னு அர்த்தம். அந்த நல்லதையோ கெட்டதையோ வளர்த்து கொண்டார் அப்படின்னு அர்த்தம். அது இல்லாம அவர்னால இருக்க முடியாதுங்க. இப்போ ஆங்கிலத்தில் அடிக்ட்னு சொல்றாங்களே, அடிக்ட், அந்த மாதிரி ஒரு சிறப்பா இல்லாத ஒன்றையாக அவர் வளர்த்து கொண்டார் என்பது அர்த்தம். அதை இவர் எப்படி சொல்றாரு பாருங்க, இயல்பை மிகுதிப்படுத்தன்று. அது பாலைத்திணைக்கு புறனானது. அது என்ன, அதனுடைய அடிக்கருத்து அது எப்படி இருக்கும், வாகைத்திணை பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, வெற்றியாளனின், திறனாளனின், வீரனின் நல் வாய்ப்புகளை, அவனுடைய செயல்பாடுகளை, நற்செயல்பாடுகளை, பயனுள்ள செயல்பாடுகளை மிகுத்து பேசுவது. மிகுத்து பேசுனா கற்பனையாளர்ங்க, ஒண்ணுக்கு ரெண்டா சொல்றதல்ல, மனசார பாராட்டுவது. இப்ப சொல்லுவாங்க பாருங்க, நான் உங்களை மனதார பாராட்டுகிறேன், அதற்கான சொற்கள் எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்றாங்களே, அந்த கருத்து தான் மிகுதிப்படுத்துவது. அந்த கருத்தை சொல்வதற்கு எது உயர்ந்த சொல்லும். இப்ப கொடைன்னு ஒரு சொல்லு இருக்குங்க, கொடுத்தல்.
ஈகைன்னு ஒரு சொல் இருக்கு. இதுல இது மாதிரி ஒரு பொருள் சார்ந்த பல சொற்கள் இருக்கும்போது அதுல உயர்ந்த சொற்கள் என்னவோ அந்த சொற்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். எவ்வளவு அருமை பாருங்க. அப்ப இதன் மூலம் தொல்காப்பியர் நமக்கு உணர்த்துவது குறிப்பாக இளைஞர்களுக்கு பாதை வகுத்து கொடுப்பது என்னவென்று சொன்னால், இளைஞர்களே, பெருமக்களே, நீங்கள் மொழித்திறன் அடையுங்கள். இத அவர் பல நூற்பாக்கள்ல சொல்றாருங்க. இங்க ஒரு குறிப்பா அறிவுறுத்தல் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அங்க அகப்பொருள்ல கொண்டு போய் மிகச்சிறப்பாக சொல்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், அகத்தையும் புறத்தையும் இணைத்து பார்க்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதுல சிலது இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். இதை இன்னும் விரிவாக உலகியலோடு, இலக்கிய மரபோடு, புலவர்களின் ஆற்றலோடு, மக்களின் விழுமியங்களோடு நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த அறிவன் இது போன்ற சொற்கள் நாம் அதுல இயல்பாக பாட வேண்டியிருக்குதுங்க. ஆக இந்த புறத்திணையியல் மேலோட்டமாக கற்கின்ற பொழுது தொல்காப்பியத்திலும் சரி, பின்னாடி இந்த புறப்பொருள் வெண்பாமலையும் சரி, அது போரியல் சார்ந்ததாக அமைவதாக நமக்கு தோன்றுவது தவறில்லை. அப்படி நாம சிந்திக்க கற்றுக்கொண்டோம். அதற்கும் மேலாக இன்னும் கூடுதலாக மனித மேம்பாட்டுக்கான கொள்கைகள் எளிமையாக, இனிமையாக, தரவுகளின் அடிப்படையில் இதுவரை வாழ்ந்த மக்கள் இனி இப்போது வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, எடுத்துக்காட்டாக, ஊக்கப்படுத்துவதாக அமையும். அப்ப இது கடைசியா நான் சொல்ல கருத்துங்க, தொல்காப்பியத்தினுடைய வாகைத்திணை வாழ்ந்த மக்களை, வாழ்ந்த வெற்றியாளர்களை, சாதனையாளர்களை, பார் இவனுக்கு இப்படி பண்ணோம், இவனுக்கு இப்படி பண்ணோம், இவனுக்கு அந்த தாமரை விருது கொடுத்தாங்க, இவனுக்கு ஒலிம்பிக்ல பரிசு கிடைச்சது, இவனுக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சது, இவனுக்கு சாதனையாளர் விருது கிடைச்சது, வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைச்சது, இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது, இவருக்கு கலை இலக்கிய பெருமன்ற விருது கிடைச்சது. அப்ப இதையெல்லாம் காட்டும்போது நமக்கு என்ன தோணும், நாமளும் வாங்கின என்ன. ஆனா அங்கதான் தொல்காப்பியர் கொஞ்சம் மடைமாற்றம் செய்யறாருங்க. நீ விருது வாங்குவதற்காக ஒன்ன செய்யாத, நன்மையை செய். அந்த நன்மை திறமையின் அடிப்படையில், ஊக்கத்தின் அடிப்படையில், மன நுட்பத்தின் அடிப்படையில் அமையட்டும். உனக்கு வெற்றி, விருது தானாக வந்து சேரும். அது கூட சில நேரங்கள்லங்க ஊடகங்கள்ல ஒரு செய்தி வரும், இவர் விருதை வாங்கினாரா இவருக்கு கொடுத்தாங்களான்னு வரும். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, இருந்தாலும் இந்த கருத்துக்காக நான் சொல்கிறேன். ஆகவே வாங்கிறவர்களும் இருக்கிறார்கள், பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது இது பகவத்கீதை எடுத்துக்கொண்ட கருத்து, பிற்பட்ட மத இலக்கியங்கள்லாம் எடுத்துக்கொண்ட கருத்து என்னவென்று சொன்னால், நீ அறிவாளனாக, மனத்திற்பமுடையவனாக, மன எழுச்சி கொண்டவனாக, பேச்சு வழக்க சோம்பேறியா இருக்காது, சுறுசுறுப்பா இரு, இயக்கு. உன்னுடைய உன்னுடைய இயக்கம் இவை இரண்டுமே உலகத்திற்கு நன்மை பயக்குமானால் உன்னை தேடி வந்து புகழ் சேரும், விருதுகள் கிடைக்கும். ஆகவே உன்னுடைய அறிவு, திறன் இவற்றையெல்லாம் மேம்படுத்துக என்று வாழ்ந்தவர்களை, போரில் வெற்றியாளர்களை, வாழ்க்கையில் சாதித்தவர்களை சான்று காட்டி நம்மை ஊக்கப்படுத்துவதாக வாகைத்திணை அமைந்துள்ளது. இது மிகப்பெரிய தலைப்பு, நுட்பமான தலைப்பு. இருந்தாலும் இந்த நேரம் காலம் கருதி அதுக்கெல்லாம் மேல நீங்களாம் இதை நல்லா தெரிஞ்சவங்க. ஆகவே இந்த அடிக்கருத்தை அறிமுக உரையாக நான் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.